விட்டமின் B12 சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு பக்கவாதம் வரலாம், இல்லை இருதய மாரடைப்பு வரலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆமாம், கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த விட்டமின் இந்த சத்து குறைபாடு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள ஹோமோசிஸ்டின் இதுக்கு அளவு ரொம்ப ஜாஸ்தியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹோமோசிஸ்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்க்கின் உள் பக்கத்தில் எண்டோதீலியல் டேமேஜ் இல்லைன்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாதிப்பு உண்டு பண்ணுறதுனால என்ன வருது அப்படின்னா, பக்கவாதம் இல்லைன்னா இருதய மாரடைப்பு வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்க, நிறைய மாத்திரை சாடக்கூடியவங்க, ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, சரியா, ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க, கிட்னி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அதுமாதிரி நிறைய மாத்திரை சாடக்கூடியவங்க, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த விட்டமின் B12 இந்த அளவு எல்லாமே கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றும் பயப்படணும் இல்லை. டாக்டரை பார்த்து கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ்டு டயட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த விட்டமின் B12 அளவு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ரைஸ் ஆயிரும். சரியா, இந்த வீடியோ சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க, மறந்துடாதுங்க. இந்த விட்டமின் B12 குறைபாடு ரொம்ப ஆபத்தானது. சரியா, உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க, வில் ரிப்ளை. ஓகேவா?